என்ன ஜெயினோட சவுண்ட் திருப்பி கேக்குது இல்ல ஸ்கிரீன் வந்துக்குதா? ஆம் சார். சத்தம் கூட பேசணுமா? பேசாட்டி கிளாஸே இல்லாது. நான் கூட பேசினேன். கடைசி என்ன படிச்சுக்கிறீங்க? இந்த மூணு தலைப்பு தான் சொல்லுங்க பாப்போம். முதல்ல வசனத்துல இறுதியில வருகின்ற விஷயங்கள் தெரியுமா உங்களுக்கு என்னன்னு சொல்லி? வசன இறுதியில வர தெரியும். பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். எத்தனை முறையில வசனத்துல கடைசி நிப்பாட்டையிலும்? 3 முறை. முதல்ல ஒவ்வொன்று சொல்லுங்க பாப்போம். வசன இறுதியில் ஃபத்ஹு மது ஃபத்ஹு தைனி அலிஃப் வந்தால் ஒரு செகண்ட் 2 அளவையூட்டி ஓத வேண்டும். ம். முறை 2 வசன இறுதியில் குண்டுத்தா வந்த பெரிய ஹாவா மாற்றி சுக்குன் வச்சு ஓதணும். முறை 3 ஒன்றும் ரெண்டும் தவிர்ந்த மற்றது சுக்குன் வச்சு ஓதணும். மூணாவது என்ன? ஒன்றும் ரெண்டும் தவிர்ந்த மற்ற எல்லாத்துக்கும் சுக்குன் வச்சு ஓதணும். அந்த ஒன்னும் ரெண்டும் தான் என்ன? முறை 1 முறை 2 தவிர்த்த விஷயங்களா? சும்மா ஒன்றும் ரெண்டுன்னு சொல்லப்படாது. முறை 1 முறை 2 தவிர ஏனைய சந்தர்ப்பங்கள் என்று சொல்லணும். ம். சரி, இரண்டாவது பகுதிக்கு வாங்க. நீட்டுதல் தொடர்பான விஷயங்கள் என்னென்னு தெரியும் சொல்லுங்க பாப்போம். நீட்டுதல் என்றால் மத்து வெரி குட். ரெண்டா பிரித்தோம். ம்ஹும். அடையாளங்கள் ஃபத்ஹ் மத்து கஸ்ரு மத்து லம்மு மத்து. எழுத்துக்கள் அலிப் சுக்குன் வச்சு யா சுக்குன் வச்சு வாவ். மத்தியின் அடையாளங்கள் ஒன்று மிஸ் ஆகுது. மத்து இன்னொன்று மத்தி ஒன்று இருக்குது அப்படியா? ஆம். ஆ தலைப்பு இந்த நீட்ட வேண்டிய அழைப்பு நீட்ட வேண்டிய அளவு 2 அல்லது 3 செகண்ட் நீட்டான். அப்படியா? எது வந்தாலும் 2-3 செகண்ட் அப்படியா? ஆஹா. இல்ல, அப்ப வசன இறுதியில் சுக்குன் வச்சு ஆஹா, நான் வசன கேட்ட இப்ப ஃபத்தஹ்மத் வந்தா 2 அல்லது 3 செகண்ட் நீட்டி போதும் அப்படியா? மத்தியின் எழுத்து இல்ல. அலிஃப் வந்தா எத்தனை செகண்ட் சொல்லுங்க, அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். தலைப்பு வெளியே போகப்படாது. இப்ப நீங்க பார்த்து படிச்சு தலைப்பு நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள், நீட்டுதல் தொடர்பான விஷயங்கள் தான் சொல்லி கொண்டிருக்கீங்க அப்படிதானே? வசனத்துல இறுதியில நீட்டுதல் தொடர்பான விஷயங்கள் பேசிக் கொண்டிருக்கீங்க. இல்ல. இல்ல, அப்ப நீட்டுதல் தொடர்பான விஷயங்கள்ல நீட்ட வேண்டிய அளவுகளை பற்றி சொல்லுங்க பாவும். ஃபத்தஹ் மது வந்தா 1 செகண்ட், லம்மு மது வந்தா 2 செகண்ட், கஸ்ரு மது வந்தா 3 செகண்ட் அப்படிதானே? இல்ல. இல்லன்னு ஒரு சரி வராது. ஆன்சர் வரணும். எல்லாத்துக்கும் 3 செகண்ட் ம்? நீட்டணும். மத்துடைய எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்கும் 3 செகண்ட் நீட்டணும். விளங்கல எப்படி நீட்ட வேண்டிய அளவு சொல்லுங்க பாவும்.
நீட்ட வேண்டிய அளவுல சொல்லுங்க. மத் குயிக்க சொல்லுங்க, டைம் பத்தக போகுது. மத் ஃபதஹ் மத்து. ஆ, பத்தக மத் வந்த 3 செகண்ட் அர்த்தம். ஃபதஹ் மத்து வந்தா 3 செகண்ட் நீட்டணும். கஸ்ர் மத்து வந்தா அடையாளங்கள் மத்துடைய அடையாளங்கள் வந்த 3 செகண்ட் அர்த்தம். மத்தினுடைய அடையாளங்கள் என்ன? மதுரை அடையாளங்கள் வந்தா சொல்லுங்க பாப்போம். பத்தக மத்து கஸ்ரு மத்து லம்மு மத்து. எது வந்தாலும் 3 செகண்ட் தான் நீட்டணும், அப்படித்தானே? ஆம். ஓகே, வேற மத்து எழுத்துக்கள் வந்தா மத்துடைய எழுத்துக்கள் வந்த 3 செகண்ட் அர்த்தம். அதுலயும் 3 செகண்ட். மாஷா அல்லாஹ். வேற இப்ப மத்தியினுடைய அடையாளம் ஒட்டிக்கு தானே? மத்தியினுடைய அடையாளம் ஒட்டிக்கு தெரியும் அப்படி சொன்னீங்க. இப்ப மத்திய அடையாளம் தெரியும் தெரியாதா? தெரியும். தெரியும். மத்திய அடையாளம் வந்தா எத்தனை செகண்ட் நீட்டுறது? 6 செகண்ட். அது 6 செகண்ட். யார் சொல்லி தந்தது இதெல்லாம்? இந்த பகுதி முழுமையாக சரி. இரண்டாவது பகுதி பெரிய பிழை இது. சரி, மூணாவது பகுதிக்கு வாங்க. சரி, இதுல இன்னொரு பகுதி ஒட்டிக்குது. அடுத்த பகுதிக்கு வாங்க. நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள்ல இப்ப வருவோம். வசனத்துல இறுதியில நீட்டுதல் தொடர்பான அடிப்படை படிச்சீங்களா? வசனத்தினுடைய இறுதியில் நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் படிச்சீங்களா? ஞாபகம் இல்லையா? என்ன ஜைனப், படிச்சதே கொஞ்சம் போல கொஞ்சம் தான் சொல்லி தந்திக்கிறேன். அதுல கேள்வி கேட்டாலே எவ்வளவு வருது இல்லையே. வசனத்துல இறுதியில நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் என்ற தலைப்பில் என்ன செய்ய படிச்சுக்கிறீங்களா? தெரியாது, அப்படியா? மறந்துட்டு, அப்படியா? விட வரணும். ராக- ராகமாக ஓதுதல். ராகமாக ஓதலாம், அதை படிச்சீங்க. வசனத்தினுடைய இறுதியில் நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள்ல ராகமாக ஓதல் படிச்சீங்க, அப்படியா? போயிட்டு நீங்க ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டீங்களா? ஆம். என்னவோ நீட்டுதல் தொடர்பான அடிப்படை ரெக்கார்டை கேட்ட இல்லையே. கேட்டா முக்காவாசி பழைய கேட்டீங்க அப்படின்னா. நாங்க உங்களுக்கு சொல்லி தந்ததும் நீங்க இன்றைய கிளாஸ்ல சொல்றதும் தலைகீழாகிது. மத்தினுடைய வகைகளை தவிர மத்த எல்லாம் அதுக்கு போறவங்க அப்படியே பல டவுன். மத்தியில நீட்டுதலினுடைய வகைகள், அடையாளங்கள், எழுத்துக்கள் என்ன, அதுக்கு கீழே எத்தனை அளவுக்கு நீட்டுறதுங்கிறதுல பிரச்சனை பிழைக்குது. வசனத்திட இறுதியில நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் என்ன படிச்சீங்கன்னு சொல்லி கூட அதுல உங்களுக்கு தெரியல, நீங்க மறந்துட்டீங்க. இதுகள் தெரியலண்டா உங்களுக்கு ஓத போகல பெரிய கஷ்டமா உங்களுக்கு ஓதவே முடியாத நிலைமை போய்த்திடும். இல்ல தெரியாதே, நாங்க ராகம் எடுக்கணும் நீட்டணும் ஒன்றும் தெரியாது. சரி, மூணாவது வாங்க. வசனம் போன்ற திக்காம ஓதுறது வழிமுறைகள் எத்தனை இருக்குது? 3. 3 இருக்குது. வசனம் ஒன்று திக்காம ஓதுறதுக்கான வழிமுறை மொத்தம் 3 இருக்குது. சொல்லுங்க பாபு, 3. கண்ணவாய் முந்தப்படா. கண்ண வாய் முந்தப்படாது. ஓகே. கண்ணால ஓதுறதுக்கு கண்ணால பாக்குறதுக்கும் வாயால ஓதுறதுக்கும் இடைவெளி இருக்கப்படா. கண்ணால ஓதுறதுக்கும் வாயால ஓதுறதுக்கும் இடையில இடைவெளிக்கப்படா. 2. கண்ணும் வாயும் ஒரே இடத்துல போய் சந்திக்கப்படா. கண்ணும் வாயும் ஒரே இடத்துல சந்திக்கப்படாது. 3. 3 தானா? ஆம். 1 மிஸ் பண்ணிட்டீங்களே, 4 இருக்குதே. பாத்தீங்களா, அதுலயும் கொண்டு விடுபட்டு. கண்ணட ஸ்பீடுக்கு வாயால ஓதேல்மா? இல்ல அது சொல்லிங்களா? சொல்லல. ஏன் சொல்லல? இல்ல, மறந்துட்டு. நீங்க அப்படி ஓதினா அவங்களுக்கு திக்கல் வராது, அப்படியா? இப்படியே
கண்ட ஸ்பீடுக்கு வாயால ஓதுனா பிழை வராது அப்படிதானே? போல வரும். சார், என்ன செய்திகள் எப்படி புதிய படத்துக்கு போறது? விட வரல, விட வரலாம் வெளியாகிது. நீங்க ஈக்கிறீங்க, நீங்க ஈக்கிற நிலைமை ஜெயினப் முதலாவது கட்டத்துல உருவான ஓத போறதுக்கு முன்னுக்கு ஈர கட்டம். இதுல மூன்றுலையும் எங்களுக்கு முழுமையான சரிகளை நீங்க சரியா ரிப்ப பண்ணாதான் எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் போயிடும், மூவ் ஆயிரும். முதலாவதுல முழுமையாக சரி, இரண்டாவதுல 50-50, 50% சரி 50% பிழை. மூணாவது பகுதியில நாங்க ஒரு 75% சரி 25% பிழை. 75% சரி. இதுல இருக்க 3 பகுதி சொல்லிட்டீங்க, ஒரு பகுதி விட்டுட்டீங்க. இதுல அரைவாசி தான் வந்தீங்க, அடுத்த அரைவாசி இன்னும் வரல. முதலாவது மட்டும் தான் ஃபுல்லா வந்தீங்க. இப்படி நாங்க அடுத்த பகுதி போகலவே. அது மீட்டர் தொடர்பான அடிப்படைகள்ல ஜெயினப் ஒரு பகுதியில அரைவாசி ஃபுல்லா பிழை, இன்னொரு பகுதி டோட்டலாவே பிழை. ரெண்டு பகுதிக்கு அதுல வசனத்துல இறுதியில் நீட்டு தொடர்பான அடிப்படைகள் நொண்டிக்குது, அது ஃபுல்லாவே டேமேஜ் டாக்னு போயிட்டு வசனத்துல நீட்டுதுன்ற அளவுகளுக்கு தானே கவனமா போயிட்டு பார்க்கணும். செகண்ட்கள் எல்லாம் கவனமா ஆயிக்கணும். 6 செகண்ட் 3 செகண்ட் நீட்டா நாங்க ஒருவான ஓதையில அது வேற என்னத்தையும் தான் ஓதணும். அப்படின்னா எங்கேயும் அப்படி அந்த அளவுக்கு நீட்டல. நீங்க போயிட்டு சரியா பார்க்கணும் அதை. எனக்கு செல்லையில நான் சொன்னா அர்த்தம் இல்லை. அது நீங்க ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க, நீங்களா தேடணும், தேடி பாருங்க. ரெண்டு முக்கியமான கேள்வி இல்லைங்கிற ஒரு பகுதி உங்களுக்கு சரியா இப்ப வசனத்துல இறுதியில ஓதுற அமைப்புகள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுல பிரச்சனையே இல்லை. நீட்டுற அமைப்புல பேசிட்டு ரெண்டு பகுதி நீங்க பார்க்கணும், தேடி பார்க்கணும். அடுத்த கிளாஸுக்கு எனக்கு வந்து அழகா செல்றதுக்கு ரெடியா வரணும். ஒன்று என்ன, நீட்டுற அளவுகள் வசனத்தினுடைய இறுதியில் அல்ல, கவனமாயிக்கணும். நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் என்றதுக்கு கீழே வார என்ன, இப்போ உதாரணத்துக்கு ஃபதஹ் மத் வந்தா எத்தனை செகண்ட் எத்தனை அளவுக்கு நிட்டுறது, மத்தினுடைய அடையாளம் வந்துச்சுதண்டா எத்தனை செகண்ட் அல்லது எத்தனை அளவுக்கு நிட்டுறது என்கிறது ஃபுல்லா தேடி பார்க்கணும். ரெண்டாவது, வசனத்துல இறுதியில நீட்டுதல் தொடர்பான அடிப்படைகள் என்ற தலைப்புன்னு படிச்சுக்கிறோம். அதுல என்ன இருக்குது, என்ன விஷயம், எப்படின்னு சொல்லி போயிட்டு பார்க்கணும். இதுல இரண்டாவது பகுதிக்குள்ள எங்களுக்கு திருப்பி நீங்க பார்த்துட்டு வர வேண்டிய பகுதி. மூணாவதுல பகுதியில ஒரு பகுதி மறந்துக்கிறீங்க, நான் சொல்லி தந்திக்கிறேன். பாப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸ்ல கேட்டுட்டு நீங்க சரியண்டா நாங்க அடுத்த சாப்டர் போகலாம். உங்களுக்கான அடுத்த சாப்டர் ரெடியா தான் நிற்கும், நீங்க தான் ரெடி ஆகணும். நீங்க ரெடியானா போகலாம். விளங்கினா அசைனவுக்கு மறக்காம ரெடி ஆகிட்டு வரணுமா? வீடியோ கேட்கணும், ரெடி ஆகணும், கிளாஸுக்கு வரணும்.